Friends, video regular கிடைக்க நம் சேனலை subscribe பண்ணுங்க, அடுத்து bell அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. Thank you. Hello friends, welcome to our home. நம்ம இன்னைக்கு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி உடம்புக்கு ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ரெசிபி ஒன்று பார்க்க போறாங்க. பானகம் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்க, நாம இன்னைக்கு 1 டம்ளர் அளவுக்கு பானகம் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதே டம்ளரில் 1/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டம்ளருக்கு ஒரு பெரிய சிட்டிகை சுக்கு பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெல்லத்தை இது மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், வெள்ளை தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இது கூட ஏலக்காயை இடித்து சேர்த்துக்க போகிறோம். 1 டம்ளர் வெள்ளை கரைசலுக்கு நான் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேங்க. இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் வச்சுருக்கிற ஏலக்காய் பெருசாக இருந்தால் 1 டம்ளருக்கு 1 ஏலக்காயே போதுமானதாக இருக்குங்க. இப்போது இதை இந்த கல்லூரில் போட்டுக்கலாம். லைட்டாக இது போல் இடிச்சுக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏலக்காயை நல்லா இடித்து எடுத்துக்கிட்டோம். 1 டம்ளர் பானகம் செய்கிறதுக்கு வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிறோம். அதில் பாருங்கள், 1 இன்ச் அளவுக்கு வாழைப்பழத்தை இந்த போல் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா ஏலக்காய், அதையும் இது கூட சேர்த்துடலாம். 1 கப் பானகத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாங்க. நிறைய சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் மாறிடுங்க. இப்போ இதை நல்லா கை வச்சு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். சிலருக்கு இந்த ஏலக்காய் அங்கங்கே வாயில் கடிபடுறது பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க அந்த சுக்குப்பொடி சேர்க்குறப்பயே ஏலக்காயும் சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இது போல் செய்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட பானகம் ரெடி ஆயாச்சு. இப்போது பானகத்தை இது மாதிரி டம்ளரில் விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவின தேங்காயை மேலே சேர்த்துடலாம். உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மேலே 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே பானை தண்ணியே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அதை சேர்த்துக்கல. அவ்வளோதான், நம்மளோட பாரம்பரியமான வெயிலுக்கு ஏற்ற பானகம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கிராமங்களில் இது மாரியம்மன் திருவிழா அப்பையும் ராம நவமி அப்பையும் கண்டிப்பாக எல்லா வீடுகள்லையும் செய்வாங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமான இந்த அற்புதமான பானகத்தை என்ஜாய் பண்ணி குடிங்க. தேங்க்யூ.